நாகப்புற்று உள்ள தெய்வம் உங்கள் எல்லையில் இருக்காயா? காது வைக்கல பாரு பக்தியில். துண்டு தாங்க செல்லக்குட்டி, துண்டு தாடா செல்லக்குட்டி, துண்டு 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 இல்லை துண்டு. நாகப்புற்று தெய்வம் எங்கே இருக்குது? நாக தெய்வம் வீட்டில் இருக்கா? கொடைக்கானல் எங்கள் வீட்டு நாம் இருந்த வீட்டு நீங்கள் இருந்த வீட்டில் இருக்குது. நான் ஒரு பாட்டு பாடினேன். என்ன பாட்டு பாடினேன்? நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லு பாம்பே. கால் ஒன்றுவா. ஆதிசிவன் தலையமர்ந்தேன் ஆணவமா. வாப்பா வா. இடுப்புக்கு கீழே தொடை, தொடைக்கு கீழே முட்டு, முட்டுக்கு கீழே உள்ள காலில் வலியும் வீக்கமும் சில சமயத்தில் வருத. என்ன விஷயம்? நீர் இறக்கம். புரியுதா? இப்போதைக்கு உங்களுடைய தொழில் சம்பந்தமாகவும் பண நஷ்டம் சம்பந்தமாகவும் வேதனைப்பட்டிருக்கீங்க. வேறு என்ன வேணும் உங்களுக்கு? திருத்திடணுமா? கண்டிப்பாக. ஏன் குழந்த வேலை பார்க்கானா? குடிப்பானா? பக்கத்தில் வா. நீ கொஞ்சம் அங்கே தள்ளிடு. கண்ண மூடி எண்ணெயை மட்டும் தானே. அவன் உள்ளத்தை நான் பார்க்க. ஏய் கால் வந்துட்டு வா. பொம்பளைக்கு பின்னால் போகிறான் போய் உள்ள. ஏ நீ நீ சரி ரெக்கார்டு கிராச் ஆகிடுதுடா. விட்டு கண்ணை முடிக்காமா. ஒரு 1.25 மாதத்துக்கு கொஞ்சம் காலங்கள் சரியில்லாமல் இருக்குது. அவன் மனத்தை பக்குவப்படுத்தி உங்ககிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன். பக்கத்தில் வாப்பா. இந்த 2 இடம் பேசிக்கிட்டு இருக்கிய அதுக்கு வழிவகுத்து உனக்கு அட்வான்ஸ் வாங்கி தரேன். நல்ல செல்வாக்காக வந்து சரி சாப்பிட்டு போங்க. அரைகுறையாக போயிடாதீங்கப்பா. ஈரோடு ஈரோடு ஓடி வராதிங்க, மெல்ல வாங்க. வந்த உடனே விழுந்துடாதீங்க. மகளை பற்றி கேட்க வந்தது யார்? பொம்பளை பிள்ளைய பற்றி யார் வந்திருக்கா? முன்னால் வாமா. பொம்பளை பிள்ளைய பற்றி கேட்க வந்தது யாருப்பா? எங்கே இருக்காவோ மகா? என்ன படிச்சிருக்கா? கால் வந்துட்டு வா. ஈரோடு இவ்வளோ மக்கள் இருக்கீங்களா? ஈரோடு மாவட்டமா நீங்கள்? ஈரோடா? கூப்பிட்ருங்க. ஒரு போர்டில் கள்ளிக்குப்பம். எந்த ஊர் உங்களுக்கு? எங்களுக்கு ஈரோடு பக்கத்துலேங்க. அஞ்சுப்பாளையம். களிப்பாளையம் எங்கே இருக்குது? பள்ளிப்பாளையம் முன்னாலேயே கால். அதான் ஒரு போர்டை படித்து பார்த்தேன். அதை தாண்டி போகுத குதிரை, அதான் கேட்டேன். அமைதி. ஊர் கொடுத்த பால் குடித்து. பக்கத்தில் வா. உன்னுடைய கட்டுமனைகளை போய் பார்த்தேன். உள்ள மாரியம்மன் என்னும் ஒரு தெய்வம் வீட்டுக்கு அடிக்கடி வருது. ஆனால் இப்போ 3 ஆண்டு காலங்களாக தொழில் சம்பந்தமான மன வருத்தமும் பண நஷ்டமும் வீட்டில் இருக்குது. ஒருவருடைய உடல்நிலையும் அடிக்கடி பாதிக்கப்படுது. உண்மையா? இப்போ உன் பிள்ளையை கொஞ்சம் நீ வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதுக்காக பேசினால் உனக்கு சரியான பதில் கிடைக்க மாட்டேங்குது. அதே மாதிரி நீயா எங்கேயாவது போய் முயற்சி எடுத்தால் அந்த முயற்சிக்கு சம்மதமும் தெரிவிக்க மாட்டேங்குது. இந்த 2க்கும் இடையில் அவன் உள்ளத்துக்குள்ளே வேறு ஏதோ குழப்பம் இருக்குன்னு நீ முடிவு எடுத்துட்ட. அதை கருப்புசாமியால் தான் தீர்க்க முடியும்னு என்னை பார்க்க வந்திருக்கேன். கால் விட்டு வா. அப்படியா? உன் பிள்ளையுடைய மனதையும் சீர்படுத்தி நீ இழந்து போன செல்வத்தையும் மீட்டி தந்தால் போதுமா? வேறு என்னப்பா வேணும்? என்னைய பார்த்துட்டு போ மகனே. ஜெயிக்கிறேன், வெற்றி அடைய வைக்கிறேன். வீட்டு பக்கத்தில் பிள்ளையார் கோயில் யாருக்குப்பா இருக்கு? வாடா தம்பி. கால் வந்துட்டு வா.
என்னடா மனைவியை பற்றி என்ன விஷயம்? உட்காரு. பிரிஞ்சு போயிட்டாளா? அவன் வேணுமா? கண்டிப்பாக கால் வந்துடுவான். தும்பருந்த மாட்டை துரத்தி என்ன புண்ணியம், காலணிஞ்ச குதிரை கரைச்சி என்ன புண்ணியம். இன்னொரு தடவை கால் வந்துக்கா என்னன்னு கேட்குறேன். உனக்கு எனக்கும் எதுவும் தேவையில்லையா? எனக்கு வேண்டியதை ஒதுக்கு, நான் போகிறேன் தனியாக. உன் அறிவுக்கும் எனக்கும் செட் ஆகாது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டா. இப்போ அவள் கண்டிப்பாக வேணும்னு நினைக்கிறியா? அவங்க எல்லாரும் உங்கள்கிட்ட விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. எப்படியாவது ஜெயிச்சு கொண்டு வந்து சேர்த்துடணும், அப்படி தானே? என்னையை மட்டும் பிரார்த்தனை பண்ணு. அவன் உள்ளத்தில் கொஞ்சம் கடைஞ்சி எடுக்கிறாங்க. கர்மசாமிக்கு இந்தா கள்ளத்தனை என்கிட்டே பண்ணுதிய கால் வந்துட்டு. கண்ணை மூடி என்னையை பிரார்த்தனை பண்ணனா நான் திறக்கும்னு நீ திறந்துட்டேன்னா அப்போ 2 செகண்டாக ஒன்று கண்ணை மூட சொன்னேன். என்னை நீ உள்ளத்தில் சரியாக நினைக்கிற. கண்ணை மூடு, என்னையவே பிரார்த்தனை பண்ணேன். வேற ஒருத்தருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் உன் மனைவி வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்குடா தம்பி. அடுத்தவங்க அட்வைஸ் பண்ணி திசை திருப்பி வண்டியை கொண்டு போய்கிட்டு இருக்காங்கடா. அப்போ அதை கட் பண்ணணுமா வேண்டாமா? 3 முறை என்னையை பார்க்கவா? வார புதன்கிழமை ஈவினிங் அவள் போட்டா கொண்டு என்னை வந்து பாரு. அந்த நாயை இங்கே வர வைக்க விழாசாமி போடு. கர்மசாமிக்கு கை எங்கே வந்து சும்மா இருக்கிற? ஆமாம் ஆமாம், அப்படியா? மகனுக்கு பிள்ளைக்கு யாரோ வேலை வேணும்னு சொல்லி மனதில் என்னை நினைத்து வந்திருக்கிறார்களே. என்ன வேலை வேண்டும்? கால் வந்துட்டுவா. நல்ல பிள்ளைலாம், நீ தங்க பிள்ளையை பெற்றிருக்கல. ஆம்பளை பாரு, விழுந்த உடனே சாமியை எப்படி கும்பிட்றான் பாரு. அவன் உள்ள உடனே கடவுள்கிட்ட போயிடுது. உன்னுடைய கட்டுமனைக்குள்ளே போனேன். மூதாதையர்கள் வணங்கி வந்த ஒரு புனிதமான ஆத்மா உன் வீட்டுக்கு வருது. அது நீங்களும் மனதார இப்போ கும்பிட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. உன் பையனுக்கு ஏர்போர்ட்டில் செலக்ட் ஆகிடுதுன்னு முதல் உத்தரவு வந்திருக்கு. ஆனால் 2வது உத்தரவு இன்னைய வர வரலையே, ஏன்? இதைத்தான் நீ கேட்க. கால் வந்துட்டு வா, வர வைக்கிறேன். அப்படியா? ஜனவரி 30ஆம் தேதி முடிஞ்சு பிப்ரவரி 1ஆம் தேதிக்குள்ள அந்த ஃபைல் எடுக்கிறாங்க. மொத்தம் 27 பேர் செலக்ட் ஆகிருக்கான். உன் மகன் ஹையஸ்டாக இருக்கான்டா. போட்டாச்சு பாயிண்ட். அப்படி வேலை விஷயம். மாத சம்பளம் தர்ம கட்டளைக்கு கொடுறா மகனே. ஆனந்தமடைவாய். ஓடு. கர்மசாமிக்கு 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 பெங்களூர் ஈரோடு அடுத்து அழைக்கிறேன். எப்பா மெல்ல வாங்க, யாரையும் இடிச்சுக்கிடாதீங்க, நிதானமாக வாங்க தயவு செய்து. மருமகளே மணமகளே வா வா, வலது கால வீட்டில் எடுத்து வச்சுட்டு வா வா. ஆமா, மருமகா எங்கே இருக்கா? ஏய் மறைக்காடா, மருமகா எங்கே இருக்கா? அவா வீட்டில் தான் இருக்கா. இப்போ மருமகா வரணுமா? கால் வந்துட்டு வா. குணம் இருக்கும் மனம் இருக்கும் எங்கள் வீட்டிலே, அது எல்லாமே இருக்காது அவளின் வீட்டிலே. இன்னொரு தடவை கால் கண்ணை மூடி கும்பிட்டு வா. அவள் இருக்கிற வீட்டுக்குள்ளே போனேன். அவங்கெல்லாம் வேண்டாம், நம்ம தனித்தே வாழ்ந்துக்கிடுவோம், வேறு கல்யாணமும் முடிக்க வேண்டாம், நம்ம பிள்ளைய வளர்த்துக்கிட்டு இருந்துக்கிட்டால் போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உள்ளத்தில் வச்சுக்கிட்டு உன் பிள்ளைகளை பார்க்க விடாமல் தடுத்து நிறுத்தியிருக்காங்க. இப்போ இதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த மனசு மாறுமானு கேட்டேன். நான் மாற்றி தாரம்னு உத்தரவு. கால் வந்துட்டு வா.
உன் பையன் அவளுக்கு மெசேஜ் பண்ணான், அதனால் அவள் செல்லெல்லாம் பிளாக் பண்ணிட்டானாம்ல. பிளாக் பண்ணிட்டாள. இன்னும் கொஞ்சம் கண்ண முடிக்கா, நான் பார்க்குறேன். இவன் வேறு நம்பரில் வந்து ட்ரை பண்ணதான் அவன் விரட்டிக்கிட்டு இருக்கா. இப்போ அவள் உள்ளத்தை மாற்றி தந்தா போதும்ல. கர்மசாமிக்கு சனி பகவானே, இந்த பிள்ளைகளை ஒன்று சேர்க்கக்கூடிய நேரம் பங்குனி மாதம் 18ஆம் தேதி வந்து சேர்க்கிறேன். வெற்றி அடைவாய். ஆனந்தத்தோடு என்னை குடும்பத்தோடு வந்து பார்த்து மகிழ்வீர்கள். வாழ்க மகளே, வாழ்க. சாப்பிட்டோம், புண்ணியம் அடைந்து போ. சாப்பிடாம போனேன்னு வச்சுக்கா, சும்மா விட மாட்டேன். போ 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 போ. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அதே பெங்களூர் எல்லை 3 கேள்விகளை தன் மனதில் வைத்து வந்த பெரியோர் ஒருவர். ஆத்திரப்படாத. நடக்க கூட இயலாத ஒருத்தர் இருக்காரா? யாருன்னு நான் அதை பார்க்க வேண்டாமா? கணவன் மனைவி வரலாம். பாத்தியா, என்னடா நீங்கள் பாத்தியா நடக்க முடியாமல் இருக்காளா? எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவேன். கால் வந்துட்டுவாங்க. என் வாழ்வில் புது பாதை கண்டேன். அவங்ககிட்ட பேசுகிறாள, பேசலே போ. இதுக்கு முன்னால் பேசுனாளா? கட் பண்ணிட்டியா? உங்களுக்கு அவ பேசுனாளா? சும்மா முடிக்க. வாங்க என் செல்ல மக்களே, நீ நின்று கொள்ளலாம். அவர் உட்கார்ந்து எந்திக்க முடியுமா? முடியாது. 3 கேள்வி கேட்டுக்கலாம். என்னெல்லாம் வேணும்? உங்கள் 2 பேரில் ஒருத்தருக்கு வந்து ஒரு அறுவை சிகிச்சை செய்யணுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. அதில் ஆபத்து இல்லாமல் வெற்றிகரமாக நடத்தி தரேன். 1. ஒரு பிள்ளையை பற்றிய ஒரு வாழ்க்கை அமையணும். 2வது பிள்ளைக்கு அந்த குழந்தை பாக்கியத்தில் ஆம்பளை பிள்ளை பிறக்கும். வெற்றிவேல் முருகன் பேர் வைக்கணும். வாங்கிட்டு கொடுக்குற கோல்டு பைசாலாம். அதே மாதிரி பணம் வரும், தங்கம் வராது. முதல்ல பணத்தை வர வைக்க, அடுத்து ஒரு சின்ன ஒரு கம்ப்ளைண்ட் நம்ம கொடுத்து தங்கத்தை வெளியே தூக்கிடுறேன். சரிதானா? வேற என்ன வேணும்? வெற்றி மாறக்கூடிய என் பிள்ளைக்கு சம்முன்னு நல்லா வேலைக்கெல்லாம் போயிட்டு இருந்தேன். ஆமாம், இது 3 வருஷமாக இந்த மாதிரி கை கால் இப்படி ஆகிடுச்சு. ஆனால் திருப்பி இப்போ அதுக்கு இப்போ வேலைக்கு போகிறதுக்கெல்லாம் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ வேலை வாய்ப்பு வேணாது. என்ன நினச்சிக்கோ, நீ வேலைக்கு போயிடுற. ஜனவரியில் நீ வேலைக்கு போகக்கூடிய வெற்றி கிடைக்கும். இந்தாப்பா, கோடி செல்வங்களும் வீட்டுக்கு வந்து சேரும். ஆனந்தமுடைவீராக, உணவுண்டு செல்லலாம். இந்த மகனே, இந்த கைகால் நரம்பியல் பிணியை நீக்கித்தார வெற்றி அடைவாய். இந்தா ஆனந்தம் பெறுங்க. கர்மசாமி, நான் நினச்சது மாதிரி எனக்கு வாழ்க்கை அமையுமான்னு ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாருப்பா. பெங்களூர்லேருந்து. யாருப்பா அது? நான் நினச்சது மாதிரி எனக்கு வாழ்க்கை அமையுமான்னு ஒருத்தர் கேட்குறாரு. என்னடா வாழ்க்கை அது? கல்யாணம் முடிச்சதா? பின்ன இன்னொரு வாழ்க்கை? பொருளாதாரம், வேலை, பிஸ்னஸ் எதுவுமே இல்லை. எனக்கு முறையிடத்துக்கு நான் சொல்கிறேன். என் கேள்விக்கு மட்டும்தான் பதில் வேண்டும். நீ என்னம்மா கல்யாணம் முடிச்சிட்டியாமா? இல்லை, முடிக்கல. இது யார்? நீ நினச்சது மாதிரி உனக்கு வாழ்க்கை வேணும்னு நினைக்கிற. கால் வந்துட்டு வா. நீங்கள் அங்கே நின்றுங்க. எல்லாருக்கும் கருணை உண்டு. அன்புடன் நிற்க வேண்டுகிறேன். நிலுங்கள், அழைக்கிறேன். வருத்தப்பட வேண்டாம். அறவுரையில் மனத்தை வச்சுட்டு வந்துருக்க பேவில்லை. கால் வந்துட்டு வா. பேவில்லை. நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று, அதனாலே முழிக்குது அம்மா கண்ணு. கடந்த காலத்தில் தன் மனமெல்லாம் பாதிக்கப்பட்டு நம்பிக்கை துரோகத்தால் வேதனை அடைந்து வந்த மகள் நீ. கால் ஒன்றுவா. என்னம்மா பொய் சொல்லிட்டேனா? ஏதோ என்னம்மா பிள்ளை நீங்களாம்? வரக்கூடிய வைகாசி மாதத்துக்குள் உனக்கு புனிதமான ஒரு வாழ்க்கை அமையும். ஏமாற்றம் இல்லாமல் காப்பாற்றுவேன். அதற்கிடையில் உனக்கு வருமானத்துக்குரிய வழியவும் உருவாக்கி தருவேன். அது ஒரு பிஸ்னஸ் சம்பந்தமான வழியாக இருக்கும். வேற என்ன வேண்டும்? அப்பாவுக்கு ஆரோக்கியம் தாரேன், அம்மாவுக்கு மனசை பக்குவப்படுத்தி தாரேன். செல்வாக்காயிரு, வெற்றி அடைவாய். ஃபோன் பேசுகிறத குறைச்சிக்கோ.
புண்ணியம் விளைவாய். வாழ்க, புண்ணியம் விளைவாய். போ. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. தொழிலில் பல கோடிகளை நஷ்டமடைத்து வந்தவன் யாரப்பா? கோடி அளவு நஷ்டப்பட்டு வந்தது யார்? பெங்களூரெல்லாம் தாண்டி போயிடுதே. என் பொம்பளை பிள்ளையை பற்றி ஒருத்தன் கேட்டு வந்திருக்கான். பெங்களூரெல்லாம் தாண்டி போயிருக்கு குதிரை. பெங்களூருக்கு அடுத்து இருக்கீங்களா? எங்கள் மைசூர் பக்கமா? கால் வந்துட்டாங்க. என்னப்பா வேணும்? இப்போ எப்படி இருக்கு? கண்ண முடுங்க. அவன் வயிற்றுக்குள்ள மருந்து கிடக்கு. அவன் மனத்தை மயக்கி தெளிவடைய விடாமல் தடுத்து நிறுத்தியிருக்கு. அந்த சக்தியை முறித்து உன் வீட்டில் கொண்டு வந்து வச்சா போதுமா? அடுத்து அவள் வாழ்க்கையை பற்றி என்கிட்ட கேட்க மாட்டிய. கண்ண முடிக்கா. இந்தா, எதிர்பாராமல் அவளை நீ சந்திப்பாய். உன் இல்லம் வந்து சேர்வாய். வெற்றி உண்டு. ஜெயிச்சு வாப்பா, புண்ணியம் அடைவாய். எதிர்பாராமல் சந்திப்பாய்ன்னு சொல்லியிருக்கேன். நாளைக்கே இருக்கலாம். கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. அதே பெங்களூர் எல்லை தொழிலால் பாதிக்கப்பட்டு மனவேதனை அடைந்து வந்த செல்வ மக்கள் கால் ஒன்று வரலாம். சுவாமியே சரணமையப்பா. வாராகி. திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. உன் பேர் என்னப்பா? கிருஷ்ணன். திருப்பதி ஆண்டவருக்கு எதுவும் வேண்டுதல் வச்சுருக்கியாடா? அப்போ போயிட்டு வருதுதான். இப்போ போகலையே சில நாளா? என்னடா அவருக்கும் உனக்கு என்னடா பிரச்சனை? மனசு வெறுத்துக்கிட்டேன் அதானே? அதானே? கால் வந்துட்டு வா. நினைத்ததை நடத்தி வைப்பாய் வைகுந்தா, மறைத்ததை பறித்து வைப்பாய் கோவிந்தா. உரைத்தது கீதை என்னும் தத்துவமே, அதை உணர்ந்தவர் வாழ்த்திடுவார் சத்தியமே. இழந்து போன பணம். சிலர் ஏமாற்றப்பட்டார்கள். ஒரு தொழிலை நம்பி இன்னொரு தொழிலுக்காக பணத்தை கட்டி நீயே உன் அறிவால் உன்னை கெடுத்து விட்டாய். இப்போ எல்லாம் இழந்து கடன்பட்டு வேதனையோடு என்னைய பார்க்க வந்திருக்கிய. அதனால் அடுத்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கணும்னாலும் அதுக்கு கூட எங்கள்கிட்ட பணம் இல்லை. 2-3 பேங்கில் போய் கேட்டேன். அதுக்கு செக்யூரிட்டி கொடுக்கறதுக்கு கூட என்கிட்ட வழி இல்லை. கருப்பசாமி எங்களுக்கு நல்வழியை காட்டுன்னு கேட்குற. கால் வந்துட்டுவான். அடமணி எத்தனை? வாப்பா வா. ஒரு கேள்வி கேட்டுக்கா. வேறு என்னடா வேணும் இப்போ? 2 பேருக்கும் உடம்பு ரொம்பவே பாதிக்குது. எனக்கு ஹார்ட் ஆப்ரேஷன். உடலால் உயிர்கண்டம் எதுவும் இல்லை. புதிய தொழில் ஆரம்பிக்க பணம் தந்திருக்கேன். வெற்றி அடைந்து என்னை காண வாருங்கள். சாப்பிட்டு போங்க, உட்காருங்க, ஆனந்தமடைங்க. பெங்களூர் எல்லை தன் தாயாரை பற்றி கேட்க வந்தது யாருப்பா? ஆத்திரப்படக்கூடாதுங்க யாருமே. யாருடைய அவசரத்துக்கும் நான் கதாபாத்திரம் கிடையாது. யாரம்மா நீ? யாருடைய அம்மாவை பற்றி கேட்கணும்? உன்னுடைய தாயாரை கேட்கணுமா? உட்கார், கால் வந்துட்டு வா. கால் வந்துட்டு வா. எடை பேச்சு இருக்க வேண்டாம். கண்ணாடி கழிச்சு தூரப்பட்டுறாத, கையில் வச்சுக்கோ. உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உங்கள் அம்மாவால் சரியாக எந்திரிச்சு நடக்க முடியலையாம்லா. அறுவை சிகிச்சை செய்யணும்னு டாக்டர் சொன்னாங்க. நீங்கள் அதை சம்மதிக்கலையா? இல்லை, அது மாதிரி ஒன்று. இடுப்பில் ஒரு பாதிப்பு இருக்குது, அறுவை சிகிச்சை பண்ணணும்னு இருக்காங்க. ஓகே. ஆனால் அந்த இடுப்பு அறுவை சிகிச்சை சரி வருமானு கேட்குறேன். கண்ணமுடி. இடுப்புக்கு கீழே மரமரத்து உணர்ச்சியற்று இருக்குதே, கை காலலாம். அதுக்கு உயிரெழுப்பி முதல்ல நடக்க வைக்கிறேன். அதுக்கு பிறகு அறுவை சிகிச்சையை பார்ப்போம். காலில் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. வாடா மகனே, வாடா வாடா.
வேறு என்னடா வேணும்? ஒரே கேள்வி கேட்டுக்கா. அப்புறமா உங்கள் இன்டெஸ்டைனில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, புழு இருக்கிற மாதிரி. ஸோ அது சரி, அதெல்லாம் சரி. அதை அழிச்சு தரேன். இந்தா ஜெயிச்சுக்கோ. அமாவாசை பௌர்ணமி பூச்சி அப்போ அம்மாது லங்ஸ் ப்ராப்ளம். அடுத்து பேசுவோம், நல்லா இருக்கும். கர்மசாமிக்கு எதையும் விற்பனை பேசியிருக்கிறேன், எனக்கு விற்று தரணும்னு ஒருத்தன் கேட்குறானே, என்னத்தப்பா விற்று தரணும்? அப்படி பெங்களூரில் என்னத்தப்பா விற்று தரணும்? இடமா வீடா, என்ன பொருளை விற்று தரணும்? கர்மசாமி என்னடா விற்று தரணும் உங்களுக்கு? இடம் யாருக்காவது விற்று தரணுமா? கால் வந்துட்டு நான் இவ்வளோ தூரம் நான் எப்படி பேசினேன்? தமிழ் தெரியாத அண்ணாச்சு உங்களுக்கு? உட்காருங்க முதல்ல. நீங்கள் பேசுறதுல நான் பேசணுமா? நான் தானே பேசணும். உங்கள் பேர் என்ன? ஜான். கண்ணை முடுங்க, கொஞ்ச நேரம் உள்ளத்தை மூலம் என்கிட்ட கொடுங்க, உங்களை மறந்துடுங்க. எஸ், ஓகே. கால் வந்துட்டு வா. வரலாம். உனக்கு உரிமையான இடத்தில் 3 ஆண்டுகளுக்கு முன்பே ஒருவரால் மாந்திரிக தகடுகள் வைத்து உங்கள் குடும்பத்தை பாதிக்க வைத்தார்கள். இப்பொழுதும் அந்த இடத்தை நீங்கள் முழுமையாக அனுபவிக்க முடியாத குறைபாடுகள் இருக்குது. இதில் ஒரு பொம்பளையினுடைய உடல்நிலையும் பாதிக்கப்பட்டிருக்கும். இந்த இடத்தை மாற்றி உனக்கு உரிமையை வாங்கி தந்தால் போதுங்களா? இந்தா பணம் நான் அப்படியே தந்துட்டேன். இடத்தையும் விற்று தந்துருந்தேன், இந்த செய்வனையும் மாற்றி தரேன். போ. கர்மசாமிக்கு அவ்வளோதான், உத்தரவு முடிஞ்சு போச்சுப்பா. அடுத்த வார்த்தை பின்னால் பேசுவான். போயிருந்தா என்னைக்கு இருக்குதே, சந்தோஷமா? கர்மசாமிக்கு அப்படியா? யாருக்கு? சரி, கேட்டு பார்க்குறேன். பெங்களூர் எல்லை கல்யாணம் சொந்தமாக கேட்டு வந்தது யார்? என்னடா டே பேரப்பிள்ள, என்னடா என்னைய கூப்பிட்றியா? யாருக்குமா கல்யாணம் முடிக்கணும்? போய் வண்டி தான் பிடிக்கும். நீ என்ன உன் மகனை பற்றி கேட்க வந்தியா? யார் நீ? அது யாரு? தங்கச்சி. புருஷன் வீட்டு வாழ போற கண்ணே, தங்கச்சி பொண்ணே, சில புத்திமதிகளை சொல்லுறேன் கேளு முன்னே. கல்யாணம் முடிச்சிட்டாளா? இல்லை, முடிக்கல. வந்து கட்டிக்கிறவன் இப்போ ஏமாற்றிட்டான். நம்பிக்கை துரோகத்தால் பாதிக்கப்பட்டிருக்கான். அவன் வரமாட்டான். அவன் தான் ஓனன்னு உக்காந்துக்கிறான். அப்படியா? போய் நீங்களாம் அங்கே தள்ளிடுங்க. போ 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 போ. ஏப்ல முன்னாரு கண்ணத்தோட அழுகையை நிப்பாட்டு. கொஞ்ச நேரம் நிமிர்ந்து உட்காரு. எண்ணெயை மட்டும் தானே, கண்களை மூடு. பழக்கத்தோடு நின்றிருந்தால் இந்த மனசு பாதிச்சிருக்காது. பாலியல் உணர்வுகளோடு விளையாண்ட காரணத்தால் அவளால் மறக்க முடியல. அதனால் தப்பு அவன் மேலே மட்டும் இல்லை மகளே, இவன் மேலேயும் சேர்ந்து இருக்கு. கால் விழுத்து வா. உங்களை யாரையும் நான் பேச சொன்னா வாயை மூடிட்டு பேசாமல் இருக்கணும். இப்போ அவனையே உனக்கு நான் புருஷனாக்கியிருந்தேன். ஆனால் அவன் 2 பொண்டாட்டியோட வாழ்வான். நீ 2வது பொண்டாட்டியாக இருந்துக்கலாமா? உன்னை மட்டும்தான் வேணுங்க. அதே மாதிரி இன்னொருத்திக்கு அவன் வாக்கு கொடுத்துருக்கான், அவளை கட்டிக்கிறோம்னு சொல்லி. உன்னை கட்டிக்கிட்டா அவள் உடனே அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கா. இந்த அலப்பறையும் பிரச்சனையும் உனக்கு வேணுமா? என்ன வேணும்னு பார். 3 முறை என்னைய பார்க்க வரீங்க. 3வது முறை இவளுக்கு தெளிவான வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்குறேன். அவன் மனதையும் வாழ்க்கை கர்மசாமிக்கு இப்போதைக்கு வேண்டாமனே ஒரு முடிவு எடுத்து இருக்கட்டும். என்னையவே நினைச்சிரு. சாக விடாமல் காப்பாற்றுறேன். புனிதமான வாழ்வை அமைச்சு தரேன். வெற்றி அடைவாள்.
கர்மசாமிக்கு நல்லா இரு என் செல்லக்குட்டி. எந்தி நல்ல வயிறார சாப்பிட்டு போ தாத்தா கோயிலில். புண்ணியமடைவாய். வா மகளே. ஆம்பளை நிர்வாகம் இல்லாமல் பொம்பளை பிள்ளை வளர்த்தா இப்படித்தான் சில பாதிப்புகளும் வேதனையும் வரும். என்ன செய்ய முடியும்? பொறுமையாக இரு, வெற்றி அடைஞ்சு தரேன். ஓ கர்மசாமிக்கு. கர்மசாமிக்கு ஒரு உத்தரவு இருக்குது. டாக்குமெண்ட் வச்சுருக்காங்க, அதை திருப்பி தரணும். பேங்கில் டாக்குமெண்ட் பிளட்ஜ் பண்ணி வச்சுருக்காங்க, அதை திருப்பி தரணும்னு கேட்டு வந்திருக்காங்க. யார்? பேங்கில் டாக்குமெண்ட் பிளட்ஜ் பண்ணி வச்சுருக்குப்பா. யாருப்பா? பேங்கில் டாக்குமெண்ட் பிளட்ஜ் பண்ணி வச்சுருக்கு, திருப்பி தரணும். அப்புறம் திருப்ப வேண்டாமா? ஆம்பளை பையனை பற்றி கேட்டு வந்தது யார்? பையனுக்கு கல்யாணம் முடிக்கணும், காலில் விட்டுருவான். அவங்க கல்யாணம் முடிச்சுக்கிட்டு இப்போ என்ன உனக்கு என்ன பிரச்சனை? இன்னொரு தடவை காலில் விட்டுருவா. யாருக்குமா ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு வீட்டில்? இதுக்கு முன்னால் ஆப்ரேஷன் யாருக்கும் பண்ணீங்களா? உங்களுக்கு பண்ணியிருக்கீங்களா? இப்போ பையனுக்கு என்னம்மா செய்யணும்? கண்ணை மூடு, நான் வரேன். அவனுக்கு கோயம்புத்தூர்லேயே பெண் இருக்குது, முடிச்சு வச்சுருவோமா? அவன் அங்கே உள்ள பெண்ணு தான் வேணுங்கிறானா? கோயம்புத்தூர் பெண்ணு தான் கிடைக்கும். புனிதமானவளாக இருப்பாள். வாழ்க்கை வைகாசியில் அமையும். முதல்ல மகனுக்கு நல்ல வழியை பண்ணித்தாரேன். அடுத்த வாரத்தில் உன் பொண்ணு விஷயத்தை பேசிட்டேன். போய்ட்டு கர்மசாமிக்கு. மயிலாடுதுறை. மயிலாடும் பாறை அல்ல, மயிலாடுதுறை. மாயாபுரம் என்னும் மயிலாடுதுறை. மாயாபுரமா? மணப்பாறை மாடு கட்டி மாயாபுரம் ஏறு பூட்டி வழக்காட்ட உழுது போடி என் செல்ல கண்ணு. கால் விட்டு வரலாம். ஏய் டங் 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 டங். எனக்கு எத்தனை மீட்டர் சட்டைக்கு எத்தனை மீட்டர் துணி வேணும்? எத்தனை மீட்டர் வேணும்? அப்போ நீங்கள் டெய்லரா? கூப்பிடுவோம்ல. கால் வந்துட்டு வாங்க. வீட்டை வித்தாச்சா? வேலை பேசி பேசி நீங்கள் அவனை கொம்புக்கு ஏத்தனா எவன் போய் வாங்குவான்? அப்போ நீ நினைக்கிற வேலைக்கு நான் விற்று தரணும். என்ன உன் பிள்ளைக்கு ஒரு குழந்தை வர வேணும்னு வந்தேன். இப்போ உன் பிள்ளை வயிற்றுல எத்தனை மாதம்? 45 நாள். அது குழந்தைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி ஆம்பளை பையதான் நிரூபிச்சு தந்தா போதும்ல. கால் விட்டு வா. என்னம்மா தண்ணி வாங்கிட்டு வர சொன்னேன். உள்ள என்ன ஏமாத்திருச்சுட்டா? அப்படிலாம் இல்லை. எனக்கு இப்போ வேணும்ல. கண்ணமுடே உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 1 2 3 பில்டிங் இப்போ கட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கு. சரிண்ணா? அதில் கொஞ்சம் பணம் இல்லாமல் கொஞ்சம் பாதியில் நின்றுக்கிட்டு இருக்கு. ஒரு இடத்துல இருந்து அமௌண்ட் வர்றது வரலையே. உன் புருஷனுக்கு வர வச்சு தரேன். ஓகே பண்ணி தரேன். கால் விட்டுவா. கர்மசாமிக்கு. 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 அண்ணா உங்களுக்கு மயிலாடுதுறையா? உங்களுக்கு டெய்லருக்கு மயிலாடுதுறையா? வெற்றிவேல் முருகனுக்கு. வீரவேல் முருகனுக்கு. குழந்தையும் ஜனனமாக்கி தரேன். மருமகனுடைய புத்திய இப்போ கிரகங்கள் மாற்றி இருக்கு. ஒத்து போகக்கூடிய அளவுக்கு ஒற்றுமையாக்கி தந்துட்டேன். ஜெயிச்சுக்கா. இந்தா காசு பணத்தோடு கண்குளிர வாழ்வாய். சொல்லி முடிச்சுட்டு தந்துட்டேன். இன்னும் இந்த கேள்வி கேட்கலாமா? உனக்கு என்ன வேணும்? வேலை மாத சம்பளம் கோயிலுக்கு கொடுத்துரு. 2025 ஃபஸ்ட்டு போஸ்டிங் உனக்கு தான். ஒரு பாப்பா வீட்டை விற்று தந்துடுவோம். நமக்கு கமிஷன் எவ்வளோ கேட்கலாம்ப்பா? கமிஷன் கேட்டால் கர்மசாமின்னு அர்த்தம் இல்லதா? விளக்கண்ண கர்மசாமிக்கு எத்தனை லட்சம் உனக்கு வேணும்பா? நீங்கள் 57 முடித்தாரன். நீங்கள் 57 முடிக்கணும். ஆனால் இப்போ அப்படி முடியறதுக்கு இல்லை. 45க்கு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமாம் சார். சரிண்ணா? 50 ரூபான்னு முடிச்சு தரேன். அப்படி பணத்தை வாங்கிட்டு ஓடி வா. வாங்கிக்கா. நல்லாரு. போயிட்டு வா.
போயிட்டு வா, சந்தோஷம். 50 ரூபாய்க்கு முடிக்கலாம். முடிஞ்சிடும், போயிட்டு வா. 49 நின்றுக்கிட்டு இருப்பான். ஆ. இப்படியா பிடிச்சி 50 ரூபா வாங்கி தரமா. வாங்கி முடிச்சு விடுறது, சீக்கிரம் முடிச்சு விடுறது. கருமசாமிக்கு எனக்கு எவ்வளோ தெரியுதுப்பா? கொஞ்சம் நிறையா இருக்கு. அது எனக்கு எவ்வளோப்பா தெரியுது? உங்களுக்கு என்ன எனக்கு உன் அன்பு போதுக்கா ராசா. நல்லா இருங்க. தான் சாமி எங்களுக்கு தீர்த்தாச்சி, போயிட்டு வா. சந்தோஷம். அதே மாயாபுரம் பிள்ளைய பற்றி கேட்க வந்து யாருப்பா? வாடா, காலைல வந்துட்டு வா. உன் பிள்ளை என்னடா படிச்சிருக்கா? கம்ப்யூட்டர் படித்தது யாரு? பேங்கில் ஒர்க் பண்ணுறாங்களா? என்ன ஒர்க்கிங்? இப்போமெல்லாம் பழைய மாதிரி மேனுவலாக பார்க்குறாங்க, எல்லாம் கம்ப்யூட்டர் தானே பார்க்குறாங்க. அச்சச்சே கிச்சச்சே காலைல வந்துட்டாங்க. சாதகம் தெரியல, தனி பார்த்தேன். என்னப்பா ஜாதகம் போய் பார்த்தியாப்பா? என்ன சொன்னாங்க? இப்போ குழந்தை இல்லை. 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு. கரு தோன்றி மறையும், தோன்றுவது ஒரு பிரம்மை காட்டும். இப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருக்குது. அது மாறுமான்னு கேட்டேன். நீலமேகனாகி எம்பெருமான் நாராயணனை நீ வணங்கி வந்து விட்டால் ஆம்பளை பையன் பிறப்பான். 8 எழுத்துக்காரனாகிய கிருஷ்ணா என்னும் திருநாமத்தோடு குழந்தை பிறக்கும். வெற்றி அடைவான். இந்தா மகனே, ஆனந்தம் அடைந்து வா. பிள்ளைக்கு பேர் என் இடத்துல வைக்கிறேன், போய்ட்டு வா. அடுத்து பேசுவோண்டா செல்லக்குட்டி. எல்லாரும் போய் அங்கங்கே உட்காருங்க. யூடியூப் ஆஃப் பண்ணுங்க. மட்டும் வாங்கிட்டாங்க.